நண்பர்களே, நாம் டெட் தேர்விற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் சமூக அறிவியல் பாடத்தில் தமிழகத்தின் பழமையான நிலப்பகுதி என்ற தலைப்பின் கீழ் வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள், வினாக்களுக்கு செல்வோம். நெடுஞ்சேரலாதனின் மகனான் டேஷ் கண்ணகி சிலை எழுப்பினார். சேரன் செங்குட்டுவன் என்பது சரியான விடை. இளங்கோவடிகள் செங்குட்டுவனின் சகோதரன் என்பது சரியான விடை. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் என்பது சரியான விடை. சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள டேஷ் பெரும் உதவியாக விளங்குகிறது. பதிற்றுப்பத்து என்ற நூல் உதவியாக இருக்கிறது. சேரர்களின் கொடியில் காணப்படுவது சேரர்களின் கொடியில் வில் அம்பு காணப்படுகிறது. இவற்றுள் சேரர்களின் துறைமுகம் எது? தொண்டி, முசிறி, கொற்கை. ஆ மற்றும் ஆ இரண்டு சரியான விடை. ஆ மற்றும் ஆ இரண்டும், தொண்டியும் முசிறியும். டேஷை தலைநகராக கொண்டு காவிரி ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளை சோழர்கள் ஆண்டனர். தஞ்சாவூர், உறையூர், மகாபலிபுரம், அரியலூர். சரியான விடை உறையூர். பட்டினப்பாளையில் ஆசிரியரான கடியலூர் உருத்திரங்கனார் சோழநாடு சோறுடைத்தென்று குறிப்பிட்டதன் மூலம் சோழநாடு டேஷுக்கு புகழ்பெற்றதாக திகழ்ந்தது என்பதை அறிய முடிகிறது. சரியான விடை அரிசி. டேஷ் ஆகியவை இன்றைய வட்டங்களை உள்ளடக்கிய சோழ பேரரசாக விளங்கியது. திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை மேலே உள்ள அனைத்தும். சோழர்களின் புகழ்மிக்க அரசராக திகழ்ந்தவர் ராஜராஜ சோழன், மனுநீதி சோழன், கரிகால சோழன். மேலே உள்ள எவரும் இல்லை. இதில் கரிகால சோழன். கரிகால சோழன் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். இமயவரம்பன், கரிகால் பெருவளத்தான், உதியன் நெடுஞ்சேரலாதன், ராஜராஜ சோழன். சரியான விடை கரிகால் பெருவளத்தான். டேஷ் என்னும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார். வெண்ணி, வாகை பரந்தலை, புதுக்கோட்டை. ஆ மற்றும் ஆ இரண்டும். சரியான விடை ஆ மற்றும் ஆ இரண்டும். வெண்ணி, வாகை பரந்தலை என்ற இரண்டு இடங்களில் சேரரை கரிகாலன் தோற்கடித்தான். கல்லணை டேஷ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. காவேரி, வைகை, கிருஷ்ணா, கோதாவரி. சரியான விடை காவேரி. சோழர்களின் துறைமுகம் எது? வைகை, கொற்கை, காவிரி பூம்பட்டினம், முசிறி. சரியான விடை காவிரி பூம்பட்டினம். சோழர்களின் கொடியில் காணப்படுவது புலி, மீன், வில்லம்பு, சிங்கம். சரியான விடை புலி. கல்லணை கிமு டேஷாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. 1, 2, 3, 4. சரியான விடை 2ஆம் நூற்றாண்டில். கல்லணை டேஷ் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. கற்கள், சுண்ணாம்பு கலவை, சிமெண்ட். ஆ மற்றும் ஆ. ஆ மற்றும் ஆ இரண்டும் என்பது சரியான விடை. பாண்டியர்கள் டேஷ் ஆற்றங்கரையில் ஆட்சி புரிந்தனர். காவேரி, கிருஷ்ணா, வைகை, கோதாவரி. சரியான விடை வைகை. பாண்டியர்களின் தலைநகரம் எது? மதுரை, உறையூர், மகாபலிபுரம், தஞ்சாவூர். சரியான விடை மதுரை. பண்டைய பாண்டிய பேரரசானது டேஷ் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. திருநெல்வேலி, சிவகங்கை, தேனி. மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை மேலே உள்ள அனைத்தும். பாண்டிய நாடு டேஷுக்கு புகழ்பெற்றதாக இருந்தது. தங்கம், முத்து, வெள்ளி, வைரம். சரியான விடை முத்து. பாண்டிய நெடுஞ்செழியனின் மனைவி யார்? கோப்பெருந்தேவி, கண்ணகி, மீனாட்சி அம்மாள். மேலே உள்ள எவரும் இல்லை. சரியான விடை கோப்பெருந்தேவி. பாண்டியர்களின் நிர்வாக முறையை பற்றி டேஷ் தமது மதுரை காஞ்சி என்ற நூலில் குறிப்பிடுகிறார். கரிகால் பெருவளத்தான், தரியலங்காலத்தின் செறிவென்ற நெடுஞ்செழியன், சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன், மாங்குடி மருதனார். பாண்டியர்கள் நிர்வாக முறை பற்றி குறிப்பிடுபவர் மாங்குடி மருதனார். பாண்டியர்களின் கொடியில் டேஷ் காணப்படுகிறது. புலி, மீன், வில்லம்பு, சிங்கம். சரியான விடை மீன். பாண்டியர்களின் துறைமுகம் எது? வைகை, காவிரி பூம்பட்டினம், கொற்கை, முசிறி. சரியான விடை கொற்கை. பண்டைய மதுரை மாநகரில் டேஷ் என்ற பகல் நேர கடைகள் இருந்தன. நாலங்காடி. பண்டைய மதுரை மாநகரில் டேஷ் என்ற இரவு நேர கடைகள் இருந்தன. அல்லங்காடி. பண்டைய பல்லவ மரபினர் டேஷ் பகுதியில் ஆட்சி செய்தனர். கிருஷ்ணா, வைகை, கோதாவரி, பாலாறு. சரியான விடை பாலாறு. பல்லவர்களின் தலைநகரம் எது? முசிறி, உறையூர், காஞ்சிபுரம், மதுரை. சரியான விடை காஞ்சிபுரம். பண்டைய பல்லவ மரபினர் ஆட்சி செய்த பகுதி டேஷ் என்று அழைக்கப்பட்டது. தொண்டை மண்டலம், உறையூர், மகாபலிபுரம். மேலே உள்ள எதுவும் இல்லை. சரியான விடை தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலம் பகுதி தமிழகத்தின் டேஷில் அமைந்துள்ளது. தெற்கு, வடகிழக்கு, மேற்கு, வடமேற்கு. சரியான விடை வடகிழக்கு. முற்கால பல்லவ மரபின் நிறுவியர் யார்? கரிகால் பெருவளத்தான், தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன், சிவஸ்கந்தவர்மன். முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் சிவஸ்கந்தவர்மன். பெருந்தேவனால் டேஷால் ஆதரிக்கப்பட்டார். நந்திவர்மன், சிம்ம விஷ்ணு, நந்திவர்மன் 2, மகேந்திரவர்மன். சரியான விடன் 2ஆம் நந்திவர்மன். மல்லிகார்ஜுன கோயில் எங்கே அமைந்துள்ளது? பகாலி, குருவாட்டி, இட்டகி, லக்குவாண்டி. சரியான விடை குருவாட்டி. காளீஸ்வரர் கோயில் எங்கு அமைந்துள்ளது? பகாலி, குருவாட்டி, இட்டகி, லக்குவாண்டி. சரியான விடை பகாலி.
மகாதேவர் கோயில் எங்கு அமைந்துள்ளது? பகாலி, குருவாட்டி, இட்டகி, லக்குவாண்டி. சரியான விடை இட்டாகி. காசி விஸ்வநாதர் கோயில் அமைந்துள்ள இடம் லக்குவாண்டி. ராஷ்டிரிய கொடிகளின் தாய்மொழி கன்னடம். 3ஆம் கிருஷ்ணா எந்த இடத்தை கைப்பற்றினார்? தஞ்சாவூர், மைசூர், முசிறி, மேலே உள்ள எதுவும் இல்லை. சரியான விடை தஞ்சாவூர். குமிழ் என்றால் என்ன? வேலி, பள்ளத்தாக்கு, மடை, மேலே உள்ள எதுவும் இல்லை. சரியான விடை மடை. ஒரு களம் என்பது டேஷ் கிலோவிற்கு சமம்? 28, 25, 20, 15. சரியான விடை 28 கிலோவிற்கு சமம். சீத்தலை சாத்தனார் காவியத்தை எழுதினார்? மணிமேகலை, மகாபாரதம், புறநானூறு, அகநானூறு. சரியான விடை மணிமேகலை. நம்மாழ்வார் டேஷில் வாழ்ந்தார்? மருதூர், குருகூர், ஸ்ரீவில்லிபுத்தூர். சரியான விடை குருகூர். பெரியாழ்வார் வாழ்ந்த இடம் மருதூர், குருகூர், ஸ்ரீவில்லிபுத்தூர். சரியான விடை ஸ்ரீவில்லிபுத்தூர். எல்லோராவில் உள்ள பாறையால் வெட்டப்பட்ட குகைக்கோள்கள் எத்தனை? 32, 33, 34, 35. சரியான விடை 34. எல்லோரா குகைக்கோள்கள் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு? 1983, 84, 85, 86. சரியான விடை 1983. கட்டிடக்கலையில் தனித்துவமான மாதிரி யாரிடம் உள்ளது? சமணம், பௌத்தம், திராவிடர்கள். சரியான விடை பௌத்தம். எல்லோராவில் உள்ள சுவரோவியங்கள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? காளிதாசர், அல்லோரா கோவில், மைசூர், கைலாஸ் கோவில். சரியான விடை கைலாஸ் கோவில். எரிமலை பாறையில் இருந்து மொத்தம் எத்தனை குகைகள் எடுக்கப்பட்டுள்ளன? 28, 29, 30, 31. சரியான விடை 30. நண்பர்களே, இதுவரை சமூக பாடத்தில் தமிழகத்தின் பழமையான நிலப்பகுதி என்ற தலைப்பின் கீழ் வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.